இன்றைக்கி நம்ம ஏவிஎம் ஸ்டோரில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நேற்று வந்து சாம்பார் பொடி, பருப்பொடி, பூண்டு பொடி எல்லாமே நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை இன்றைக்கி அரைச்சிட்டு வந்து ஆற வச்சு பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பருப்பொடி, பூண்டு பொடி பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் பொடி போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அவசரத்துக்கு. நாம்ளும் ஒரு நேரம் குழம்பு வைக்க மறந்துட்டோம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு பொடி போட்டு சாப்பிட்லாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் நல்லெண்ணெய் நெய் கலந்து சாப்பிட்லாம். சாம்பார் பொடியும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி பாக்கெட் போட்டாச்சு, பழத்தை அடுக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் ஒரு 30 வகையான பொடி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அதாவது வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசால், சிக்கன் மசால், பிரியாணி மசால், கரம் மசால், சில்லி சிக்கன் மசால், பஜ்ஜி போண்டா மாவு, அப்புறமே வந்து பாசிப்பயிறு மாவு, சீயக்காய் தூள், அது இல்லாமல் வந்து சில்லி சிக்கன் மசாலு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூள், ஊறுகாய் ஒரு 7 வெரைட்டி. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாமளே சொந்தமாக தயார் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கனாலும் 100 கிராம்லேருந்து எவ்வளோ கேட்டாலும் அனுப்பி வைப்போம். அப்புறம் கடை வச்சுருக்கோங்க, ஹோட்டலு, மெஸ்ஸு, இந்த மாதிரி வியாபாரத்துக்கு வேணுங்கிறவங்களும் பல்காக கேட்டாலும் நாங்கள் அனுப்பி வைப்போம். பல்காக கேட்குறவங்களுக்கு இன்னும் கூட ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுப்போம். ரசப்பொடி இருக்குது இது இல்லாமல். அப்புறமே வந்து பஜ்ஜி போண்டா மாவு இருக்குது. மொத்தம் 33 ஐட்டம் தயாராக இருக்குது. மிளகுத்தூள் இருக்குது. இதெல்லாம் ரேக்கில் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லா பொடியும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டமும் நம்மக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் நம்ம வளையல் இதெல்லாம் கூட வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபேன்சி ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது. அதுவும் வர வீடியோலாம் தொடர்ந்து பார்ப்பீங்க. வடகம் இருக்குது. இதோட எல்லாத்தோட முக்கியமாக வெங்காய வடகமும் நாமளே போடுறோம். வடகம் வந்து எல்லா குழம்புக்கும் தாளிக்கலாம். அதாவது வெங்காய வடகம் எண்ணெயில் தாளித்து நம்ம குழம்புக்கு கூட்டுவோம் இல்லைங்களா, அந்த வெங்காய வடகமும் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கோ உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நம்ம உடனே அனுப்பி வைப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பொடி வேணுங்கிறவங்க என்னென்ன பொடி வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எல்லாமே வீடு தேடி அனுப்பி வச்சுருவோம். இது இல்லாமல் கொள்ளு சாதப்பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி வெரைட்டியாகவும் இருக்குது. இட்லி பொடி இருக்குது. இட்லி பொடியிலே 3 வெரைட்டி இருக்குது. வெள்ளை இட்லி பொடி இருக்குது, கருப்பு இட்லி பொடி இருக்குது, பெருங்காய இட்லி பொடி இருக்குது. இன்னும் நிறையா வெரைட்டிஸ் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொடி ஐட்டம் தயார் பண்ணவே டைம் சரியாக இருக்கனால மற்ற பொடி ஐட்டம் கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ரெடி பண்ண போகிறோம். அதை வர அடுத்தடுத்து வர வீடியோங்களில் பார்க்கலாம். பூண்டு இட்லி பொடி அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீயக்காய் தூள் இருக்குது, தலைக்கு தேய்ச்சி குளிக்க. பாசிப்பயிறு மாவு இருக்குது, அதாவது நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த நலுங்கு மாவும் இருக்குது. அது பிறந்த குழந்தையிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.